இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, இங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க கடைபிடிங்கப்பா. அவங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, அவங்க உங்களை கடந்து போனாங்கன்னா ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே பலிக்கும், அப்படியே பலிக்கும். ஆசுனா குற்றம், அறிதல்னா களைதல். உன்னுடைய குற்றத்தை களைந்து நீ யாருன்னு அறிமுகப்படுத்துவது ஆசிரியர்கள். அதனால ஆசிரியர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. அவர் சொன்னாரு, தம்பி நீ ஒரு கவிஞன், நீ ஒரு பேச்சாளர், நீ என்னப்பா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு கவிஞன் பான்னு சொல்லி எனக்கு கண்ணதாசன் ஐயாவினுடைய 6 கவிதை தொகுப்புகள், அந்த தொகுப்புகள் அப்படியே கொடுத்து இதை படினார். 6 மாசத்துல முரசொலி அறக்கட்டளை நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு கவிதை போட்டியில் தமிழ்நாட்டினுடைய முதல் கவிஞராக முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா கையில முதல் பரிசு வாங்கினாங்க. சாக்கு சுப்பிரமணியன் ஐயாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஆசிரியர்களுடைய. அதுக்கு அடுத்த 6 மாதத்துல பேச்சு போட்டிகள்ல கலந்துகிட்டு அதே தமிழகத்தினுடைய முதல் மாணவனாக பேச்சு போட்டியில் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா கையால, புரட்சி தலைவி அம்மா கையால அடுத்த பரிசு. ஆசிரியர்கள் யாரு தெரியுமாயா? நம்ம யாருன்னு நமக்கு போற போக்குல அறிமுகப்படுத்திட்டு போயிருவாங்க. அதனால அந்த ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களோ இல்லையோ போனாங்கன்னா ஒரு வணக்கம் சொல்லிடுங்க.